கமான் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி பாருங்கள். கேசஸ் ஃபார் ரூரல் இன்டெபிடென்ட்னஸ், அதாவது கிராம கடன் சுமைக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். முன்ன இயல்புகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதனுடைய காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். தோராயமாக பார்த்துருக்கோம், இப்போ தெளிவாக ஒன்றும் பார்க்குறோம். த கேசஸ் ஃபார் ரூரல் இன்டெபிடென்ட்னஸ் மேபி சம்மரைஸ்டு ஆஸ் பிலோ, கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பாவர்ட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ், ஏழைகளாக விவசாயிகள் இருப்பது, அதாவது வறுமை கோட்டின் கீழ் இருப்பதை தான் முக்கியமானதாக இதில் சொல்கிறோம். The vicious circle of poverty forces the farmers to borrow for consumption, cultivation and celebrations. வறுமையின் நச்சு சுழல்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் தொடர்ந்து ஏழைகளாக விவசாயிகளை வைத்திருக்கின்றது. இந்த வறுமையின் நச்சு சுழலின் காரணமாக விவசாயிகள் அதிகமான கடன்களை நுகர்வுக்காகவும் உழவு தொழில் செய்வதற்காகவும் திருவிழா போன்ற திருவிழாக்கள் கொண்டாடுவதற்காகவும் கடன்களை பெற வைக்கின்றது. இந்த பவர்ட்டி, இந்த வறுமையானது debit and a high rate of interest hold the farmer in the grip of moneylender. இந்த வறுமையும் கடன்களும் அதிக வட்டி வீதமும் தனியார் வட்டி வழங்குகிற அவர்களிடம் அவர்களை பிடிவாதமாக இருத்தி வைக்கின்றது, அதாவது அவர்களை மாற்ற வைத்துள்ளது. ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன், அதாவது பருவமழை பொய்த்து போதல். விவசாயிகளுக்கு என்ன வேணும், மழை தான் வேணும் இல்லையா. அந்த பெரியவர் கையை வச்சு இப்படி பார்த்துட்டு இருந்தார் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க, பயிர் பண்ணிவிட்டு எப்படா மழை வரும், விவசாயம் காப்பாற்றப்படுமான்னு பார்த்துட்ருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட் ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன் இஸ் எ கர்ஸ் டு த ஃபார்மர்ஸ் அண்ட் தே கேவ் டு சஃபர் டியூ டு த ஃபெயிலியர் ஆஃப் நேச்சர். அதாவது தேவையான அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட் ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன், தேவையான அளவுக்கு மழை இல்லாமல் என்ன செய்யுது, பருவமழையானது பொய்த்து போகின்றது. இது இட்ஸ் எ கர்ஸ், இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபமாகவே விவசாயிகளுக்கு உள்ளது. அதனால் என்ன ஆகுது, இயற்கையானது அவர்களுக்கு உதவுவது இல்லை. ஃபார்மர்ஸ் டு சஃபர் டியூ டு த ஃபெயிலியர் ஆஃப் நேச்சர், இயற்கையானது பாதிக்கப்படுகின்றது. அவங்களுக்கு மிகப்பெரிய சாபமாக மாதிரி இயற்கை அளவிலேயே பாதிப்பு ஏற்படுகின்றது. Therefore, farmers find it difficult to identify good years to repay to their கடன்ஸ் டெபிட்ஸ். அதாவது இதனால் என்ன பண்ணுறாங்க, விவசாயிங்க வேறு வழி இல்லாமல் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்காக ஐடென்டிஃபை குட் இயர்ஸ், வருடத்தை நல்லபடியாக கொண்டு வரதுக்கு தேர்ந்தெடுக்க ஒரே என்னது, கடன்களை பெறுதல். இதுதான் லிட்டிகேஷன், அதாவது வழக்குகள், சண்டை சச்சரவுன்னு சொல்கிறோம் இல்லையா. எங்கே சார் கிராம தோட்டம் இருந்தால் துளூர் சின்ன சின்ன நிலங்களுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க சொல்கிறோம் இல்லையா, இது பாரம்பரியமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. டியூ டு லேண்ட் டிஸ்பியூட்ஸ், லிட்டிகேஷன் ஆன் த கோர்ட் கம்பல்ஸ் தம் த பாரோ ஹெவிலி. இந்த கோர்ட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய செலவுகளுக்காக வழக்கு போடுறாங்க இல்லையா, அதற்காக நிறைய செலவுகளை செய்ய வேண்டியதாக உள்ளது, நிறைய கடனை வாங்க வேண்டியதாக இருக்குது. பீயிங் அன்எஜுகேட்டட் அண்ட் இக்னரண்ட், கல்வி அறிவு இல்லாமலும் அறியாமையினாலும் they are caught in the litigation process and they drive away their savings and resources. வாய்தா மேல் வாய்தா வாங்கப்பட்டு வழக்க முடியாமல் அவர்களுடைய சேமிப்புகளும் வளங்களும் சுரண்டி எடுக்கப்படுகின்றது. ஸோ இந்த வழக்குகளின் காரணமாக அவர்கள் கடனாளியாக மாறுகின்றார்கள். அடுத்தது மணி லெண்டர்ஸ் அண்ட் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உள்ளூர் கடன் வழங்குபவர்களும் அதிக வட்டி வீதமும் the rate of interest charged by the local money lenders is very high and the compounding of உள்ளூரில் இருக்கக்கூடிய வட்டி தொழிலர் என்ன பண்ணுறாங்க, மிக அதிக அளவிலான கடன்களுக்கு, அதாவது வட்டிக்கு கடனை வழங்குகின்றார்கள். very high and the compounding of interest lead to perpetuate indebtedness of the farmer, விவசாயிகளை கடன் சுமையில் தொடர்ந்து தள்ளுவதாகவே இருக்கின்றது. மெஷர்ஸ் ஆஃப், இதெல்லாம் கிராம கடன்களுக்கான காரணங்களாக இருக்குது. பல்வேறு காரணங்கள், விவசாயம் பாதிக்கப்படுது, அதிக ரேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது, உற்பத்தி இல்லாத கடன்களுக்கு இவங்க அதிகமாக முக்கியத்துவம், உற்பத்தி இல்லாத செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்களுக்காக இவங்க கடன் வாங்குகிறாங்க. மெஷர்ஸ் டு ரிமூவ் ரூரல் இன்டெபிடென்ட்னஸ், சரி இதுக்கு என்ன தீர்வுகள், அதை தான் இப்போ கீழே பார்க்குறோம். செவரல் ரெமடியல் மெஷர்ஸ் ஹேவ் பீன் இன்ட்ரடியூஸ்டு டு ரெடியூஸ் த ரூரல் இன்டெபிடென்ட்னஸ், கிராம கடன் சுமை குறைப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இட் இன்க்ளூட் ரெகுலேஷன் ஆஃப் மணி லேண்டர்ஸ், ஒரு முறையான கடன் வழங்குவோர் அமைப்பானது. டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் பேங்க்ஸ், ரெகுலேஷன் ஆஃப் மணி லேண்டர்ஸ், சரியான முறையில் கடன் வழங்குவோர் உருவாக்கப்பட வேண்டியதும் அது சேர்க்கப்படுகின்றது. டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் பேங்க்ஸ், கிராம வளர்ச்சி வங்கிகள் உருவாக்கப்படுகின்றது. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் RRBs,
அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சி வங்கிகள் உருவாக்கப்படுகின்றது. அறிமுகப்படுத்தியிருக்காங்க அரசு. மைக்ரோ ஃபைனான்ஸ் குறு நிதி நிறுவனங்கள், சிறு சிறிய கடன்லாம் வாங்கலாங்கிற அளவுக்கு ஒரு நிதி நிறுவனங்கள். ஃபார்மேஷன் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், SHGSன்னு சொல்லக்கூடிய சிறிய, அதாவது சுய உதவி குழுக்கள்னு சொல்லக்கூடியது உருவாக்கியிருக்காங்க. பிரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, முதன்மை கூட்டுறவு சங்கங்கள் அண்டு லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க், நிலவள வங்கிகள்னு சொல்லக்கூடியது. கிராப் லோன் ஸ்கீம்ஸ், பயிர் கடன் திட்டம். லீட் பேங்க் ஸ்கீம்ஸ், முன்னோடி வங்கி திட்டங்கள். மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி பேங்க், அதாவது முத்ரான்னு சொல்லக்கூடியது சிறு அலகு வளர்ச்சி மற்றும் மறுநிதி முகமை வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்ரா வங்கி இவைகளெல்லாம் உருவாக்கப்பட்டுள்ளது. ப்ரொமோஷன் ஆஃப் சப்சிடரி ஆக்குபேஷன், அதாவது துணை நிறுவனங்கள் அல்லது துணை தொழில்கள் துவங்குவதற்கான முயற்சிகள், ஏற்பாடுகள்லாம் செய்து கிராம மக்களுடைய கடன்லேருந்து காப்பாற்றுகிறார்கள். ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்டு சோஆன், திறனை வளர்ப்பதற்கான திட்டங்களை எல்லாம் உருவாக்கி அரசாங்கமானது கிராம மக்களை கடனிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சி செய்கின்றது. இவ்வளவு திட்டங்களை செய்திருக்கு. ஹவவர், எப்படி இருந்தாலும் த ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ்டு ப்ளஸ் டிரான்சாக்ஷன் காஸ்ட், வட்டி வீதமாகட்டும், இதற்காக செய்யப்படுகின்ற இந்த கடன் வாங்குறதுக்காக செய்கின்ற செலவுகளாகட்டும், ஃபார் புவர் பீப்புள் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஏழைகளுக்கும் சுய உதவி குழுவினருக்கும் வழங்கப்படுகின்ற வட்டி விகிதமாகட்டும், அந்த கடனை பெறுவதற்கான செலவுகளாகட்டும் அதிகமானதாக உள்ளது. மச் ஹையர் அஸ் கம்பேர்டு டு தட் ஃபார் ரிச் பீப்புள், பணக்காரர்களை விடவும் ஏழைகளுக்கும் சுய உதவி குழுவினருக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது செலவுகளும் வட்டி விகிதமும் அதிகமாகவே இருக்கின்றது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், எஜுகேஷன் லோன் இஸ் காஸ்ட்லியர் தேன் கார் லோன்ஸ். இதுக்கு உதாரணமாக சொல்கிறது என்னன்னு சொன்னால், கார் வாங்குவதற்காக வழங்குகின்ற வட்டி விகிதத்தை விடவும் கல்விக்காக வாங்குகிற கடனுக்கு வட்டி விகிதம் அதிகமாக உள்ளது என்பதை கூறலாம். செலவு அதிகமாகுதுன்னு சொல்லலாம். அதாவது கார் வாங்குறதுக்கு லோன் வாங்கினா ஈஸியாக வாங்கிட முடியுது, ஆனால் கல்வி கடன் வாங்கலான்னு சொன்னோமா அதுக்காக செய்கிற செலவு எக்கச்சக்கமானதாக இருக்குது. ஃபார்மாலிட்டிஸ் நிறைய கையோட்டு லஞ்சமெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான விளைவுகளால் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்ட திட்டங்களை எல்லாம் சொன்னாலும் கூட கிராம மக்களை ஒரு முழுமையான கடன் சுமையிலிருந்து வெளியே கொண்டு வர இயலாமல் தவிக்க வேண்டி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னும் சில திட்டங்களெல்லாம் இருக்குது. அதுக்கு இல்லைன்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு. இப்போ மேலே பார்த்ததெல்லாம் தெளிவாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், வட்டார வளர்ச்சி வங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் மேட் பை எ ஒர்க்கிங் குரூப் ஆன் ரூரல் பேங்க்ஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 1975. 1975 இந்திய அரசானது இந்த வட்டார வளர்ச்சி வங்கிகளை உருவாக்கியது. இதனுடைய ஆய்வின் அடிப்படையில் என்னென்னு சொன்னால், கிராம வங்கிகள் எவ்வாறு, அதாவது கிராம வங்கிகளில் வேலை பார்க்கக்கூடியவங்களையே, அந்த ரூரல் பேங்க்களே அதில் வேலை பார்க்கக்கூடியவங்களையே ஒரு ஆளுங்களை தேர்ந்தெடுத்து அவங்களையே ஆய்வு செய்ய வச்சு கிராம மக்களுக்கு இன்னும் எவ்வளோ கடன் கொடுக்கணுங்கிற ஒரு அறிக்கையை தயாரிக்கும்படி 1975 இந்திய அரசானது நியமித்தது. இவங்களுடைய அறிக்கையின்படி RRB சார் ரெக்கமெண்டடு இந்த வட்டார வளர்ச்சி வங்கியினுடைய குழுவின் அறிவுரையின்படி view to developing rural economy of providing credit and other facilities particularly to the small and marginal farmers, agricultural laborers, artisans and small entrepreneurs. அதாவது இந்த குழுவினுடைய அறிக்கையின்படி, அவர்களுடைய ஆலோசனையின்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெவலப்பிங் ரூரல் எக்கானமி, கிராம பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்காக ப்ரொவைடிங் என்ன பண்ணுமா, கிரெடிட் கடன் மற்றும் மற்ற பிற சலுகைகளை, குறிப்பாக சிறிய மற்றும் நடுத்தர அல்லது இறுதிநிலை விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதும், அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் வேளாண் தொழிலாளர்களுக்கும், ஆர்டிசன் கைவினைஞ்ச கலைஞர்களுக்கும், ஸ்மால் என்ற சிறு தொழில் முனைவோருக்கும், சிறு தொழில் உருவாக்குறாங்களே அவர்களுக்கும் கடன்களை வழங்க வேண்டியது அவசியம் என்று அறிவுரை கூறியது. அதாவது தன்னுடைய ஆலோசனை வழங்கியது. RRB set up the joint efforts to the center and state government and commercial banks. இதன் அடிப்படையில் RRB என்னாச்சு உருவாக்கப்பட்டது. ஜாயிண்ட் எஃபோர்ட்ஸ் எது, மத்திய அரசு, மாநில அரசு, வணிக வங்கிகள் எல்லாம் சேர்ந்து இந்த RRBயை உருவாக்கி அதன் மூலமாக கிராம மக்களுக்கு தேவையான கடன்களை வழங்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டது. அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் 64 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இன் இந்தியா. 64 கிராம வளர்ச்சி வங்கிகள் இந்தியாவில் தற்பொழுது உள்ளது. த RRB is confined their lendings only on to the weaker sections and their lending rates are at fair
வித் த ப்ரிவிலிங் ரேட் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. கூட்டுறவு சங்கங்களைப் போலவே சலுகையான வட்டியில் நலிவடைந்த பிரிவினருக்கு ஆர்ஆர்பியானது கடன்களை வழங்கி அவர்கள் வாழ்வில் நன்மை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது ஆர்ஆர்பிங்கிறதுனுடைய ஒரு முயற்சியாக இருக்கிறது. அடுத்தது மைக்ரோ ஃபைனான்ஸ், குறு நிதி நிறுவனங்கள்னு சொல்லக்கூடியது. ஆல்சோ நோன் as மைக்ரோ கிரெடிட், நுண்கடன் வசதிகள் என்று இஸ் a financial service that offers loans, கடன்களை வழங்குவதற்காகவும் சேவிங்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் டு என்டர்பிரனர்ஸ், அதாவது கடன்களை வழங்குவதற்காகவும் நிதி சேவைகளை செய்வதற்கும் அண்டு அதர்ஸ் மற்ற கடன்களுக்கும் சேமிப்புகள் மற்றும் இன்சூரன்ஸ் காப்பீட்டு வசதிகள் போன்ற என்டர்பிரனர்ஸ் தொழில் முனைவோருக்கான காப்பீட்டு வசதிகளை மேற்கொள்வதற்கும் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் who do not have access to traditional sources of capital like banks and investors, அதாவது இந்த குறு கடன் வசதின்னு சொல்லக்கூடிய இந்த சிறு தொழில் இருக்கு இல்லையா, மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்லக்கூடியது, இதுவும் உருவாக்கப்பட்டதும் கிராம மக்களுடைய கடன் சுமையிலிருந்து காப்பதற்காகவே. குறுநிதின்னு சொல்கிறது குறு கடன்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது சிறிய அளவிலான கடன்கள்னு சொல்லக்கூடியது. இது என்னென்னு சொன்னால் நிதி சேவைக்காக கடன்களாகட்டும், சேமிப்பாகட்டும், தொழில் முனைவருக்கான காப்பீட்டு வசதிகளாகட்டும், பாரம்பரிய மூலதன ஆதாரம் இல்லாதவர்கள், எந்த ஒரு பேசிக் சோர்ஸஸ் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைஸ் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு வங்கி மாதிரியே பேங்க் மாதிரியே முதலீட்டு கடன் வழங்குவதற்காக செயல்படுவதாகும். த கோல் ஆஃப் மைக்ரோ ஃபைனான்ஸ், இதனுடைய இலக்கு என்னன்னு சொன்னால் ப்ரொவைட் இண்டிவிஜுவல்ஸ் வித் மணி டு இன்வெஸ்ட் themselves ஆர் their பிஸ்னஸ். அதாவது என்ன பண்ணது, தனிநபர்களுக்கு இண்டிவிஜுவல்ஸ் வித் மணி, அவர்களுக்கு தேவையான பணம் ப்ளஸ் அதோட என்ன முதலீட்டிற்காகவும் அவர்களுடைய தொழில்களுக்காகவும் கடன்களை வழங்குவது மிக முக்கியமான நோக்கமாகும். தனிநபர்களை தொழிலவர்களாக மாற்றுவது என்னுடைய நோக்கமாகும். தொழில் முனைவர்களுக்கும் தேவையான நிதியை வழங்கி தொழில் முதலீடு செய்ய வைப்பது இவங்களுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாகும். மைக்ரோ ஃபைனான்ஸ் இஸ் அவைலபிள் த்ரூ மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன். இந்த குறுநிதிங்கிறது எப்படி குறுங்கடன் வழங்கும் நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படுது. இதுக்காக அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் சொன்னாங்க இல்லையா, அது அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன், அந்த குறு நிதி நிறுவனங்கள் மூலமாக கடன்கள் வழங்கப்படுகின்றது. விச் ரேஞ்ச் ஃப்ரம் ஸ்மால் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் டு லார்ஜர் பேங்க்ஸ். அதாவது என்ன பண்ணுது, மிகப்பெரிய அளவில் இதெல்லாம் சொன்னால் லாப நோக்கமே இல்லாமல் நிறுவனங்கள் பெரிய வங்கிகள் வரை இதில் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் அடங்குது. சிறிய லாப நோக்கம் இல்லாத நிறுவனங்கள் பெரிய வங்கிகள் வரைக்கும் இதில் அடக்கமாகுது. அரசு சாராத நிறுவனங்கள், அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அரசு சாராத நிறுவனங்களுக்குள்ளேயே ப்ளே எ பைவட்டல் ரோல் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ ஃபைனான்ஸ் சர்வீஸ். இந்த குறுநிதி வழங்கும் சேவையில் இந்த என்ஜிஓஸினுடைய பங்கு மிக முக்கியமானதாகும். அரசாராத நிறுவனங்களுடைய பங்கு மிக முக்கியமான ஒன்றாகும். மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா ஹேவ் க்ரோன் வாஸ்ட்லி இன் த லாஸ்ட் 2 decades. கடந்த 20 வருடங்களாக அதிக வளர்ச்சி அடைந்துள்ளது இந்த குறுநிதி வழங்குகின்ற நிறுவனங்கள். கிட்டத்தட்ட என்னென்னு சொல்கிறாங்க, இன் இந்தியா இன் 2009 த டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா வாஸ் அரவுண்ட் 150 திரிபாதின்னு சொல்லக்கூடிய ஒரு விவரம் மூலமாக ஆய்வு செய்யப்பட்ட 2017 வெளியிடப்பட்டது. 2014 திரிபாதிங்கிறவர் வெளியிட்டிருக்காரு. இந்தியாவில் 150 இந்த குறுநிதி நிறுவனங்கள் உள்ளது, மைக்ரோ ஃபைனான்ஸுங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவைகளெல்லாம் இந்த சிறுதொழில்களை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக அமைந்தது. அடுத்தது சுய உதவி குழுக்கள், அதாவது செல்ஃப் ஹெல்பிங் குரூப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆர் இன்ஃபார்மல் வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் புவர் பீப்புள். ஒரு முறை சாராதாக சுய உதவிங்கிறது ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை சராசரியாக அப்படிங்கிற மாதிரி சுய உதவி குழுக்கள்னு சொல்லக்கூடியது.